ஹாய், ஹலோ, வணக்கம் விவசாய சொந்தங்களே. நம்ம இன்றைக்கி காலையில் தோட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பறிக்க போகிற ரகத்தோட பேர் பார்த்திங்கன்னா நாசிக். நாசிக்கு மிகப்பெரிய வரவேற்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாசிக் எவ்வளோ மழையிலையும் கருக்காது. கருப்புங்கிற ஒன்று ஆகவே ஆகாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் காய் நல்லா பச்சை கொடுத்துக்கிட்டே போகுமே தவிர கருக்காது. இப்போ பிஏ ரகம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெயில் கொஞ்சம் அடித்த உடனேயே மழை பெஞ்சு வெயில் அடித்த உடனேயே காய் கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த நாசிக் ரகம் மட்டும் பச்சை பசேல்னு பச்சை தண்ணியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது எந்த ஒரு இடத்துலையுமே கருப்புங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. இருங்க, உங்களுக்கு நான் பிஏ ரகத்தை பற்றியும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனே அமைக்கி விட்ருங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காய் நாசிக் முருங்கை. இது பிஏ. பார்த்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அந்த கலர் பாருங்களேன். இது நல்லா பச்சை தண்ணியாக இருக்கும். ஆனால் இது காய் கலர் கருக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சைஸையும் பாருங்கள். அதை விட இது கூட ஒரு அடி வளர்த்தி நல்லா வளரும். பச்சையாக இருக்கும். நல்லா காய் நல்லா பச்சை தண்ணியாக இருக்கும். இந்த காயை பார்த்த உடனே மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஒரு ஆசை கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இதோட டேஸ்ட்டை பற்றியே நான் சொல்லியே ஆகணும். இந்த முருங்கைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த காயை ஒரு டைம் நீங்கள் கூட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க முருங்கை காய் மேலே அவ்வளோ ஒரு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்த காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நான் முருங்கை தோட்டம் தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கே முருங்கைக்காய் கூட்டு பிடிக்காது. ஆனால் இந்த காய் சாப்பிட ஆரம்பித்த பிறகு எனக்கு அந்த காயோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட்டு பாருங்கள். வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பார்த்திங்கன்னா நாசிக் முருங்கைக்குள்ளோடி போயிட்டுருக்காங்க. நாசிக் முருங்கை பார்த்திங்கன்னா கொப்பு மரம் எங்கேயோ இருக்கும். ஆனால் அந்த கொப்பு அப்படி வளைஞ்சி வரும். பார்த்திங்களா, இப்படி தான் வளைஞ்சி நிற்கும். காய் அதிகப்படியாக பிடிக்காது. மரத்துக்கு 1-2 தான் பிடிக்கும். ஒரு கொப்புக்கு 4 காய் அவ்வளோதான் பிடிக்கும். ஆனால் காய் ஒன்று நல்லா தெளிவாக இருக்கும். நல்லா பசுமையாக பச்சை தண்ணியாக இருக்கும். இந்த காயை பற்றி நிறைய சொல்லணும். இந்த காயை பற்றி தனி வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு அழகான காய். இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய் ரொம்ப ஹெல்த்தான காய், ரொம்ப ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மறுபடியும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த காயை கேட்டிங்களா? அவங்க முருங்கைக்காய் டெய்லி பறித்தாலுமே காய் கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த ரகம் வச்சதுக்கப்புறம் தேடி கொண்டு போவாங்க. இந்த காய் தான் வேணும் அப்படின்னுட்டு. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காய். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முருங்கைக்காய் தவிர வேறு எந்த ஒரு காய்கறியும் சாப்பிட தோணாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. ஆனால் அந்த மரம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வளரும். மரத்துக்கு உள்ளே போகவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். கொப்பு நேரே மேலே போகாது. பார்த்திங்கன்னா தெரியும். அதை பாருங்கள், அது மரத்தோட மூட்டிலேருந்து அப்படியே வில்லு மாதிரி அப்படி வளைஞ்சிரும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இதில் காயே இருக்காது அந்த கொப்பில். ஆனால் அது கொப்பு அப்படியே வளைஞ்சிரும். இதுதான் இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டியே. இது 20க்கு 20 அடிக்கு ஒன்று வச்சா மட்டும்தான் உள்ளே நடக்க முடியும். நாங்கள் 15க்கு 15 வச்சோம். இனி இதை வெட்டி விட்டதுக்கப்புறம் மேலே போகும்னு நினச்சிருக்கோம். பார்ப்போம் எப்படி வளருதுன்னுட்டு. இந்த காய் சைஸை பாருங்களேன். நல்லா பெருசாக உருட்டுக்கட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் சோத்துக்காயின்னு சொல்லுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் சைஸ் ஆக தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். முத்தாது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் முத்தாது. எப்படியும் ஒரு 20 நாள் ஆனால் தான் முத்தும். அப்படிப்பட்ட காய். இங்கே பாருங்கள், கம்பை வச்சு தேடி தான் போகிறாங்க. எங்கே இருக்குன்னுட்டு. அதை பார்த்தீங்களா, ஒவ்வொரு காயாக தான் தேடி பறிப்பாங்க. சரி வாங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டீ குடிப்போம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். வாங்க தொடர்ந்து நம்மளும் காய் பறிக்கிறதுக்கு பின்னாடியே போய் பறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வீட்டு தேவைக்கு கொஞ்சமாக கத்தரி போட்டு வச்சுருக்கோம். அந்த கத்தரி எப்படி காய்ச்சிருக்குங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று ஒன்றா காய்ச்சிருக்கோம். இப்போ அதை சுற்றி புல் இருக்குது. அந்த புல்லெல்லாம் பிறகு பிடுங்க எடுத்தோம்னா இது நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ அந்த பாத்தி மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பாத்தியை சுற்றி உள்ளதை அப்புறமா எடுப்போம். நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே அழகாக இந்த கத்தரி பூ மட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். நாசிக் முருங்கை தெளிக்கிறாங்க பாருங்கள். வெயிலில் தான் தெளித்து வைக்கணும். என்ன பாக்ஸ்லாம் லீஸ்ட்டோன்னா ஓரம் கட்டி வச்சுருவோம். அது வரைக்கும் வெயிலில் தான் காய் இருக்கும், ஒன்றும் செய்யாது. நம்பர் 1 ரகம் தனியாக எடுத்து வைக்கிறாங்க. இது அதில் உள்ள கழிவு காய் வேஸ்ட்டு. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வைப்போம். பாக்ஸ் காலியாக இருக்குது, இதில் தான் வைப்போம். இனி காய் சேர்ந்த உடனே அள்ளி வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே, இன்னைக்கு தோட்டத்தில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பாப்பா பேசு. ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. எல்லாரும் வீடியோ பாருங்கன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. பாய் சொல்லு. நாளைக்கு சந்திப்போன்னு சொல்லு.